தான் தடம் பதித்த திரைத்துறை மற்றும் அரசியல் துறைகளில் கோலோச்சி கோடான கோடி தமிழர்களுடைய மனதில் ஆளுமை பெற்ற கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலே ஒரு கூட்டணியை அன்று மாநில தலைவராக இருந்து நான் முயன்ற போது அந்த கூட்டணிக்கு முதுகெலும்பாக நின்று பக்கபலமாக நின்றவர் கேப்டன் அவர்கள். 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த கேப்டன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்போதும் இதை தந்தாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததே கிடையாது. பதவி ஆசையற்று, பண ஆசையற்று, தமிழக மக்கள் மீது அன்பு கொண்ட கேப்டன் அவர்கள் அவருடைய துணைவியார் அருமை சகோதரி பிரேமலதா அவர்கள் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் தந்த ஒத்துழைப்பை ஒரு காலமும் மறக்க முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அவர் கொண்டிருந்த ஆசை அந்தந்த கூட்டணியின் மூலமாக நிறைவேறியது. மனிதநேயமிக்க அந்த மாபெரும் தலைவரை இன்று நாம் இழந்திருக்கின்றோம். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அவருடைய குடும்பத்தாருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் மனபலத்தை கொடுக்க வேண்டும், மன சாந்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.